ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோஷியல் மீடியா பக்கம் போனாலே ஒரே ஒரு செய்தி தான் பயங்கர ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவோட மியூசிக் சென்சேஷன் ராக் ஸ்டார் அனிருத்துக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத் டீமோட ஓனர் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச காவ்யா மாறனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதா? ஆமாங்க, கடந்த சில நாட்களாகவே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் உறுதி ஆயிடுச்சுன்னு ஒரு நியூஸ் காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் படி கல்யாண தேதி, கல்யாணம் நடக்க போகிற இடம் வரைக்கும் எல்லாமே லீக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, பின்னணியில் என்ன நடக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இவங்க 2 பேர் பற்றியும் இந்த ரூமர் எப்படி ஆரம்பித்ததுன்னு பார்ப்போம். கடந்த ஒரு வருடமாகவே அனிருத்தும் அப்புறம் காவ்யா மாறன் 2 பேரும் காதலிச்சிட்டு வராங்கன்னு சோஷியல் மீடியாவில் அங்கங்கே பேசப்பட்டுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஒன்றா சுற்றிட்டு இருந்தாங்க. அனிருத் மேலே இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வர்றது வழக்கம்தான். ஆரம்பத்தில் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு பல பேரோட லிங்க் பண்ணி பேசினாங்க. அப்போல்லாம் அனிருத் என்ன சொல்லுவார்னா, தயவு செய்து வதந்திங்களை பரப்பாதீங்க, அப்படி பண்ணுறத கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு ட்விட்டரில் ஓப்பனாக போஸ்ட் போட்டுருவார். ஆனால் இந்த முறை காவ்யா மாறன் பேர் அடிபடும் போது அனிருத் இதுவரைக்கும் எந்த ஒரு மறுப்புமே சொல்லாமல் அமைதியாக இருக்கார். ஸோ இந்த மௌனம்தான் இப்போ ரசிகர்களோட சந்தேகத்துக்கு இன்னும் அதிகமாக ஆயிருக்கு. சரி, அனிருத் கிட்ட யாராவது நேரில் கேட்டிருக்காங்களான்னு பார்த்தா சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ரிப்போர்ட்டர் அனிருத் கிட்ட ஓப்பனாகவே கேட்டாங்க, சார் கல்யாண பத்திரிக்கை எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேமரா முன்னாடியே கேள்விகள் எழுப்புனாங்க. ஸோ பொதுவாக கோவப்படுவார் அப்படின்னு நினச்சி இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஆனால் அனிருத் ரொம்ப கூலாக புத்திசாலித்தனமாக சிரிச்சுட்டே பதிலையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள எப்படி கனெக்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸ் நெட்வொர்க் இருக்குது. காவ்யா மாறனோட தந்தை யாருன்னா கலாநிதி மாறனும். அவருக்கு சொந்தமாக சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற பல பிரம்மாண்டமான படங்களுக்கு நம்ம அனிருத் தான் இப்போது மியூசிக் டைரக்டர். ரஜினிகாந்தோட பிளாக்பஸ்டர் படமான ஜெயிலர் ஆகட்டும், இப்போ வர போகிற தனுஷின் இட்லி கடை அல்லது சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற மற்ற எல்லா பெரிய பட்ஜெட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே நம்ம அனிருத் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ அனிருத்துக்கும் மாறன் குடும்பத்துக்கும் இடையே ரொம்ப காலமாகவே ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இப்போது இந்த டாபிக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபார் வாட்சிங்.